ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இன்று நாங்கள் தவ காலத்தின் முதல் வாரத்தின் சனிக்கிழமையாகி என்று வியாகுல அன்னையோடு இணைந்து இந்த தெய்வீக பலியை ஒப்பு கொடுக்க கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் அன்பை தன்னுடைய இயல்பாக கொண்டவர். அந்த அன்பிலே இருந்துதான் அவருடைய கட்டளைகளும் சட்டங்களும் பிறக்கின்றன. அந்த வகையிலே அந்த அன்பின் ஆண்டவர் எங்களுடைய வாழ்வை இந்த உலகத்திலே மேன்மையானதாக, உன்னதமானதாக, உயர்ந்ததாக மாற்றுவதற்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களிடத்திலிருந்து எங்களை வித்தியாசமானவர்களாக, வேறுபட்டவர்களாக, தனக்குரியவர்களாக இந்த ஒழுங்கு முறைகளின் மூலமாக மாற்றுகின்றார். எங்களை உயர்த்துகின்றார், மாட்சிப்படுத்துகின்றார். இந்த செய்தியை இன்றைய முதல் வாசகம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்பின் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மகனாக, மகளாக நாங்கள் தொடர்ந்தும் வாழ்வதற்கும் அவருடைய பணியிலே நாங்கள் நிலைத்து பயணிப்பதற்கும் ஆசிரை கேட்டு இந்த பலி வழியாக மன்றாடுவோம். எனவே அன்பான சகோதரங்களே, இந்த தெய்வீக பலியை நாங்கள் தூய உள்ளத்தோடு ஒப்பு கொடுப்பதற்கு, அதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவ நாட்டங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அன்பின் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனம் மீதிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து எமை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள தந்தையே, எங்கள் இதயங்களையும் பால் திருப்பியருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறர் அன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களை அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியானவர் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைப்பிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பதில் கருத்தாய் இருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னை உயர்த்துவார் என்றும். அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடும் அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைப்பிடிக்க வேண்டுமென்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைப்பிடிக்க என் நடத்தை உறுதியாயிருந்தால் எவ்வளவோ நலம்.
ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நீதி நெறிகளை கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைப்பிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பு நாள். மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 திருவசனங்கள் 43 தொடக்கம் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையாம். ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இந்த தவக்காலம் என்பது ஆண்டவருடைய அருளின் காலம், ஆசீரின் காலம். இறை அருளும் அவரது அன்பும் இன்னும் அதிகமாக தன் மக்களை தேடி வருகின்ற காலம்.
மனமாற்றத்தின் காலம். இந்த மனமாற்றமும் ஆண்டவருடைய ஆசீரும் அருட்கொடைகளும் எங்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றுவதற்கு தரப்படுகிறது. நாங்கள் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டது போல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். எவ்வாறு நான் நிறைவுள்ளவனாக மாற முடியும், எப்படி நான் வாழ முடியும் என்பதற்கான வழிமுறைகளை இன்றைய முதல் வாசகமும் அதை தொடர்ந்து நற்செய்தியிலே ஆண்டவருடைய படிப்பினையும் எங்களுக்கு வழிகாட்டியாக தரப்படுகிறது. முதல் வாசகத்திலே நாங்கள் அழகாக வாசிக்க கேட்டோம். இணைச்சட்ட நூலிலே மோசே மக்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் உங்கள் கடவுளை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்ய வேண்டும். அவரை உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட அனுமதிக்க வேண்டும். அவர் தருகின்ற கட்டளைகளை, சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டும். முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் நீங்கள் இவற்றை செய்வீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கிற ஏனைய மக்களை விட நீங்கள் உயர்ந்தவர்களாக, மாட்சிமிக்கவர்களாக, புகழின் உச்சியிலே நிலைத்திருப்பவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவருக்குரிய மக்களாக, தூய மக்களாக வாழ்வீர்கள் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரங்களே, வெறுமனே ஒரு மனிதன் தன் கடவுளை அன்பு செய்தால் மட்டும் போதாது. கண்ணுக்கு புலப்படாத அந்த ஆண்டவரை அவன் அன்பு செய்ய வேண்டும் என்றால், அவரை தன் கடவுளாக ஏற்று வாழ வேண்டும் என்று சொன்னால், அவன் தன்னோடு வாழுகின்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். தன் குடும்பம், தன் பெற்றோர், தன் சகோதரங்கள், தன் உறவினர்கள், தன்னுடைய நண்பர்கள் என்ற அந்த சிறிய வட்டத்துக்குள்ளே ஒருவன் சுற்றித் திரிவான் என்று சொல்லி சொன்னால், அன்பான சகோதரங்களே, அவனுடைய அன்பு நிறைவு பெறாது, முழுமையடையாது, கடவுளுக்கு அவ்வளவு விருப்பமானதாக அவர் எதிர்பார்ப்பது போல அமையப் போவதில்லை. அதனால் தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே சொல்கிறார், நீங்கள் பகைவர்களை வெறுத்துக் கொள்ளுங்கள், அடுத்திருப்பவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பகைவரை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துபவர்களுக்காக ஜெபியுங்கள். கடினமான கட்டளை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எப்படி நான் என்னை அன்பு செய்யாதவர்களை, என்னை வெறுப்பவர்களை, எனக்கு தீங்கு விளைவித்தவர்களை, எனக்கு துன்பத்தை உண்டாக்கியவர்களை அன்பு செய்ய முடியும்? எப்படி அவர்களுக்காக ஜெபிக்க முடியும்? கடுமையான ஒன்று, ஆனால் சாத்தியப்படக்கூடியது. ஒவ்வொரு மனிதனாலும் இதை சாதித்து காட்ட முடியும் ஆண்டவருடைய துணையோடு. ஆண்டவர் இயேசு வெறுமனே இந்த போதனையோடு தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டவில்லை, மாறாக அதை செயல்படுத்தினார். சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய இறுதி இரத்த துளியை இந்த மண்ணிலே சிந்துகின்ற அந்த நிமிடம் வரை தன் பகைவரை அன்பு செய்தார். தன்னுடைய தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக ஜெபிக்கிறார். தந்தையே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை, இவர்களை மன்னியும் என்று மன்றாடுகிறார். அன்பான சகோதரங்களே, அந்த வழியில் தான் என்னையும் உங்கள் ஒவ்வொருவரையும் பயணிக்க இந்த தவக்காலத்திலே மீண்டும் ஆண்டவர் அழைத்து நிற்கிறார். தன் ஆசீரை கொடுக்கிறார், அருள் வரங்களை தருகிறார்.
நீ நிறைவுள்ளவனாக விரும்பினால், விண்ணக தந்தையைப் போல நிறைவுள்ளவராக விரும்பினால், உன் பகைவரை அன்பு செய். உன்னை துன்புறுத்துகிறவர்களுக்காக ஜெபி, அவர்களுக்காக மன்றாடு. அவர்களுடைய வாழ்க்கையும் மாற்றம் பெற வேண்டும், இடேற்றம் அடைய வேண்டும். எல்லோருமாக சமூகமாக ஒரு மாற்றம் அடைந்த மக்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கிறார். அன்பான சகோதரங்களே, எனவே இந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். மன்னிக்க முடியாதவர்களை, எமக்கு துன்பம் வருவித்தவர்களை, என் கண்ணீருக்கு காரணமானவர்களை, நான் உடைந்து போவதற்கு, நொறுங்கி போவதற்கு, என் எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், அவர்களை மன்னிப்போம். அதற்கான ஆசிரையும் அருள் வரங்களையும் தொடர்ந்தும் ஆண்டவரிடத்திலே கேட்டு இந்த பலி வழியாக மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனதுலக நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனாலும் அதே வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை உமது கொடைக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் அதே பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கிறீர். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கிறீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும்
வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் குன்னத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் கூலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்துளம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுளில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்து தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.
உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தேவ செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு இறைவா.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மறைநிகழ்வால் நீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவில்லா ஆதரவால் தொடர்ந்து காத்தருள்வீராக. விண்ணக படிப்பினைகளால் நீரே நிரப்பியவர்களோடு உமது மீட்பளிக்கும் ஆதரவால் உடனிருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிப்பதிவு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரலையாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். In